யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறி, இதுவரையிலும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 8700 பேர் திருமுழுக்கு எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக தங்களை இணைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சுமார் 863 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஆராதிக்கிறார்கள். அருமையானவர்களே, இதுவரையிலேயும் ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே 59 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 25 இடங்களிலே ஆலய கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு கூட ஒரு 90 இடங்களிலே ஆலயம் கட்டுவதற்கான இடங்களை தெரிவு செய்து அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தேசம் எங்கிலேயும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த நற்செய்தி அறிவிக்கிறதற்கு சுமார் 360 அப்ளிகேஷன் எங்களுடைய அலுவலகத்தில் காத்திருக்கிறது. ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப்பாக ஒருவர் முன் வரும்போது உடனடியாக ஒரு ஊழியரை நாங்கள் எடுக்கிறோம். இவ்விதமாக நாளுக்கு நாள் இந்த மாதத்தில் மாத்திரம் இதுவரையிலையும் 10 ஊழியர்களை நாங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறோம். அருமையானவர்களை, இன்னும் அதிகமான ஊழியர்களை தெரிந்தெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் இப்படி அதிகமான ஊழியர்களை எடுத்து அனுப்ப தினந்தோறும் கர்த்தர் மகிமையாக ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். தினந்தோறும் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், ஆலயம் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தரிசன திட்டத்தை முன்வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலை 4:30 மணியிலிருந்து 8 மணி வரையிலையும் திறப்பின் வாசலில் நின்று மன்றாடி தேசத்தின் ரட்சிப்புக்காக, ஊழியங்களை ஆதரிக்கிற மக்களுக்காக, உலக சமாதானத்துக்காக இயேசுவினிடத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்முடைய இந்திய திருநாட்டிலேயும் நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான் பகுதிகளிலேயும் ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் நின்று இயேசுவின் அன்பை ஒரு வீட்டில் சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு அசுத்த ஆவி அலற அடித்து கொண்டு ஓடி வந்து இயேசுவே பெரியவர் என்று சொல்லி அந்த அசுத்த ஆவி கதற ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த உடலை விட்டு வெளியே போ என்று சொன்ன உடனே அந்த உடலில் இருந்த அசுத்தாவி சொல்ல ஆரம்பித்தது, இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்களை விட்டு நான் எப்படி போக முடியும் என்று சொல்லும்போது, இந்த ஜனங்கள் இயேசுவின் ஜனங்கள், இவர்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார், உனக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்லும்போது அந்த பொல்லாத ஆவி எல்லார் மக்கள் மத்தியிலே அலக்கழித்து, ஐயோ நான் ஓடி போகிறேன் என்று சொல்லி அந்த ஆவி ஓடி போனது. இப்படி நம்முடைய நாட்டில் அசுத்தாவினாலே அலக்களிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, பல கிராம தலைவர்கள், கிராம பூஜாரிகள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த நாட்களில் கண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, பல இடங்களில் இன்றைக்கு இந்த கிராமத்துக்குள்ளாக வேற்று மார்க்கத்தார் கிடையாது, ஆகவே இங்கே யாரும் இயேசுநாதரை பற்றியோ வேறு மார்க்கத்தை பற்றியோ பிரச்சாரம் பண்ண வராதிங்கன்னு சொல்லி பல இடங்களிலே காவி கொடிகளை ஏற்றி வைத்து அதோடு கூட ஒரு போர்டையும் வைத்து விடுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் செல்வது கிடையாது. என்றாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை அப்படிப்பட்ட இடங்களையும் சந்திக்க ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்ம சொல்கிற இந்த நற்செய்தி ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை நீக்கிறதோடு ஜனங்களுக்கு இருக்கிற வியாதியிலிருந்து அவர்களை விடுவிக்கிறது. ஏராளமான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். அருமையானவர்களே, ராஜஸ்தானில் ரஞ்சித் பட்டேல், அவர் ஒரு பால் வியாபாரி, பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர். அருமையானவர்களே, அவருக்கு ஒரு பொல்லாத ஆவியினுடைய அலக்களிப்பு, அவருடைய மனைவிக்கு சரீர உபாதைகள், குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. அருமையானவர்களே, பால் வியாபாரம் செய்து சம்பாதித்தும் சமாதானம் இல்லையே, நான் எங்கே செல்வது என்று அவர் தத்தளித்து கொண்டிருக்கும்போது தான் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இயேசுவை பற்றி ஆராதிக்கிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு அங்கே சென்றிருக்கிறார். அருமையானவர்களே, நாங்கள் போயிருக்கும்போது சொன்னார், ஐயா நான் தான் இந்த வட்டாரத்தில் முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி பிரஸ் செய்திருக்கிறோம், ஆலயம் கட்டுவதற்கு இடங்கள் வாங்குகிறதற்கு இந்த பணங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். அருமையானவர்களே, உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபிஎம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. இதுக்கு நீங்கள் சிறப்பு நன்கொடை கொடுக்கும்போது 80G என்கிற அந்த வரி விலைக்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90,
ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. அருமையானவர்களே, தேவனின் படைப்பில் ஏற்பட்ட சிதைவுகள் இல்லை என்றால் சீரழிவுகள் என்பதில் இப்பொழுது ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்ட, அதாவது தனி மனிதனுடைய வாழ்வில் ஏற்பட்ட சிதைவுகள் என்பதை குறித்து சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, மார்க்கு 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கே ஒரு பெரிய ஒரு அசுத்தாவினால் அலைக்கழிக்கப்பட்ட லேகியோன் என்று ஒரு மனிதன் இருக்கிறான். அருமையானவர்களே, இந்த லேகியோன் அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டு அவனை ஒருவனும் கட்டக்கூடாத அளவுக்கு மகா சத்தமாக அலறுவான். கல்லறை அவனுடைய குடியிருப்பாக இருந்தது. ஒரு பெரிய சங்கிலியை போட்டு கட்டினாலும் அதையும் உடச்சி எரிஞ்சிட்டு வெளியே வந்துடுவான் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்டவனை இயேசு நேசித்து அவன் ஒரு ஆளை சந்திக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 9 மைல் தூரம் இயேசு கிறிஸ்து நடந்து சென்றார் என்று ஆய்வு சொல்கிறது. அப்படின்னா அந்த ஒரு சோல் மேலே இயேசு எவ்வளோ அனுபவித்திருக்கிறான்னு பாருங்களேன். அருமையானவர்களே, பிசாசு அவனை சிதைத்து விட்டான், அவனை நாசப்படுத்திட்டான். ஆனால் நாசப்படுத்திட்டு போன அவன் அப்படியே நாசமாக போட்டோம் அப்படின்றது கடவுளுடைய விருப்பமே கிடையாது. அருமையானவர்களே, நாங்கள் வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறோம். இந்த பௌரா என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் அசுத்தாவின் அலக்கழிப்பு அதிகம். ஒரு கிராமத்தில் நின்று இயேசுவின் நற்செய்தியை சொல்லும்போது அந்த கிராமத்தில் உள்ள ஒருவன் அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறான். அவங்க வீட்டுக்கு போனால் 18 வயசோடைய மகளை சங்கிலினால் கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அசுத்த ஆவினால் அலக்களிக்கப்பட்ட அந்த மகளை இப்படி சங்கிலினால் கட்டி வச்சுட்டா அந்த வேதனை தெரியாமல் அந்த பொல்லாத ஆவி ஓடிரும் அப்படின்னு சொல்லி மந்திரவாதி சொன்னதுனால அப்படி கட்டி வச்சுருக்காங்க. அருமையானவர்களே, அந்த மகளுக்காக உபவாசத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது அந்த பொல்லாத ஆவி சொல்லுது, ஆயிரக்கணக்கான ஆண்டு காலம் இந்த பௌராயின மக்களை என்னுடைய கண்ட்ரோலில் நான் வைத்திருக்கும்போது இன்றைக்கு நீ விடுச்சுரியா, நான் உன்னை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு சவால் விடும்போது இயேசுவின் சமூகத்தில் ஜெபம் பண்ணி அந்த குழந்தையுடைய முகத்தில் தண்ணீரை எடுத்து தெளிக்கும்போது அந்த பொல்லாத ஆவி ஓடியது. அந்த பிள்ளை கேட்குறாப்பா, என்னை ஏன் கட்டி வைத்திருக்கீங்க, இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லா காரியத்தை சொன்ன பின்பு அந்த மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். என் அன்புக்குரியவர்களே, சிதைந்து போன மனு உலவை சீர்படுத்தி அழகு பார்க்கிறவர் ஆண்டவர். என் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த லேகியோனுக்குள்ளாக இருந்த பொல்லாத அந்த ஆவிகளை, ஏன்னா லேகியோனாலே 6 லட்சத்துக்கு அதிகமான பிசாசு, இந்த பிசாசுகளை இயேசு கடிந்து கொள்ளுகிறார். இந்த பிசாசுகள் அனைத்தும் சிதைக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த மகன் விடுதலை அடைகிறான். என் அன்புக்குரியவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். விடுதலை அடைந்த மகன் இயேசுவினிடத்தில் என்ன கேட்குறான், ஆண்டவரே, அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டு சீரழிந்து போன எனக்கு மறுவாழ்வு கொடுத்தீரே, நான் இனி உங்களோட இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறாரு, நீ இப்பொழுது ஸ்திரப்பட்டிருக்கிறாய், நீ போய் கடவுள் உனக்கு செய்ததை உன்னை போல அலக்களிக்கப்பட்டிருக்கிறாங்களே கோடிக்கணக்கான மக்கள், அவங்களுக்கு போய் சொல்லு இந்த வார்த்தைகள். அவன் தெக்கப்போலி நாடு எங்கிலையும் போய் இறைவன் தனக்கு செய்ததை சொல்லி மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி சத்திய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கடந்த 6 மாதத்துக்கு முன்பு மகாராஷ்டிரா மாநிலம் போயிருந்தேன். அங்கே ஒரு பைத்தியக்காரனாக இருந்த ஒருவன் பேப்டிசம் எடுத்தான். அவன் சாட்சி சொல்லும்போது, ஐயா, இந்த பைபிளில் எப்படி லேகியோனை குறித்து எழுதியிருக்கிறதோ அதே போல வாழ்க்கை, எங்கள் கிராமத்துக்கு வர்றவங்களை கடிப்பேன், அடிப்பேன், எங்கள் கிராமத்தில் உள்ளவங்களை கல்லால் எறிவேன், கிராமமே என்னை பார்த்தா பயந்துரும், கடைசியில் பஞ்சாயத்தே தீர்மானம் எடுத்தாங்க, இவனை விஷம் வச்சாது கொண்டு வரணும்னு சொல்லி. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஐயா இயேசு வந்தார், என்னை சந்தித்தார், எனக்கு புது வாழ்வை தந்தார். இந்த இயேசுவை பற்றி நானும் மற்றவர்களுக்கு சொல்லி என்னை போல சாத்தானால் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்வு இருக்குங்கிறத நான் சொல்லணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டான். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் நம்ம எல்லாரும் வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். சிதைவுண்டு கிடக்கிற மனிதர்களை பார்த்து நம்ம நிறைய நேரங்களில் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோம்ல, அதெல்லாம் கவனியுங்க. நம்ம யாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற உரிமை ஆண்டவர் தரலை. மன்னியுங்கள், மறங்க, அவனை ஊன்ற கட்டி எழுப்புங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி அவனை அந்த சிதைந்து போன நிலையிலிருந்து மறுபடியும் தூக்கி நிறுத்த முடியுங்கிறது தான் நம்முடைய சிந்தையாக இருக்கணுமே தவிர, சீரழிஞ்சா இனி அவனுக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற பொறுப்பை தேவன் நமக்கு தரல. என் அன்புக்குரியவர்களே, நாம் சிதைவுண்டு கிடந்துற நேரத்தில் தானே நம்மை தேடி இயேசு வந்தார் இல்லையா? ஆகையால் என் அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதே சமயம் இன்றைக்கு இருக்கிற இந்த நாட்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிங்க. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி சிதைக்கிறோன்னா, நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும்னு சொல்லி
யூகத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வேதனையோடு கூட நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் யூகத்தில் வாழ்கிறவரல்ல, நாம் விசுவாசத்தில் வாழக்கூடியவர்கள். நாளைக்கு என்ன நடக்குங்கிற குறித்து இன்னைக்கு கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார், நாளைக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும்னு சொன்னார். நாளைய தினத்தை குறித்து கர்த்தர் பார்த்து கொள்வார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யூகத்தின் அடிப்படையில் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சிதைக்காதிருங்கள். இயேசு சொன்னார், கவலைப்படாதிருங்கள். இயேசு சொன்னார், வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீ எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பலவிதமான கவலை, கண்ணீர், துயரம், தாங்கக்கூடாத வேதனையோட தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன சொல்றாரு, என்னுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் போதனை இன்றைக்கும் உலக அளவில் எல்லா மனிதர்களையும் ஊண்ட கட்டுகிறது, தூக்கி நிறுத்துகிற. மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவின் போதனை உலகிலே வந்த எந்த மகானாலும் சொல்லப்படக்கூடாத உயர்ந்த போதனை. அது மாத்திரமல்ல, இந்த போதனை என்னுடைய வாழ்க்கையை பாதித்தது, மாற்றினது. இதை பின்பற்றி தான் இந்தியாவுக்கு அடிமை சாசனத்திலிருந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் போதனையினால தான் விடுதலை வாங்கி கொடுக்கிறதற்கு அகிம்சை கொள்கையை, நான் சகிப்புத்தன்மை என்ற கொள்கையை நான் கையில் எடுத்தேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, உலக மனிதனாகிய மகாத்மா அவ்வளோ பெரிய தீர்மானம் எடுத்து சகிப்புத்தன்மை என்கிற அகிம்சை கொள்கையோட அதிகார வர்க்கத்தை சென்றிருப்பான்னா, இன்றைக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கிற பிசாசை, அருமையானவர்களை குடும்ப வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கிற பிசாசை இந்த சகிப்புத்தன்மை என்கிற அகிம்சை என்கிற கொள்கையை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக நம்ம ஜெயித்திருக்க முடியும் இல்லையா? யோசித்து பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் இந்த பூமிக்கு விளக்காக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். அன்புக்குரியவர்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 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 பானை சோற்றுக்கு ஒரு பானை உப்பு போட மாட்டோம்ல, கொஞ்சம் தான் போடும். எதற்காக? சுவை ஊட்டுவதற்காக. அதே போல தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்புக்குரியவர்களே, எங்கெல்லாம் இருக்கிறோம் அங்கெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, உப்பு அருமையானவர்களே கெட்டு போகாமல் பாதுகாக்கும்ல, அதே மாதிரி எந்த சமூகத்தில் இருக்கிற எந்த ஒரு தனி மனிதனும் கெட்டு போகக்கூடாது என்பதில் நாம் அக்கறையோடு நம்முடைய காலங்களை செலவு செய்தோம்னா, சிதைவிண்டு போயிருக்கிற இந்த உலகிற்கு சிதையாத ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நல்வாழ்வு தருவார்ங்கிறது சொல்ல முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்லும்போது, நீங்கள் இந்த உலகிற்கு விளக்காக இருக்கிறீங்கன்னாரு. யாருமே விளக்கை எடுத்து கொளுத்தி ஒழிச்சு வைக்க மாட்டோம்ல, ஏன் தூக்கி தண்டில் வைப்போம், எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கட்டும்னு சொல்லி. என் அன்பானவர்களே, உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து உங்கள் பிதாவாகிய தேவனை, பரலோகத்தின் தேவனை உலக ஜனங்கள் மகிமைப்படுத்த கடவர்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தந்து சிதைவுண்டு கிடக்கிற தனி மனித ஜீவியத்தை கட்டி எழுப்பி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்ற பாத்திரங்களாக நிறுத்துவோம். அதற்கான ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கு தலைமுறை தலைமுறையாக தொடர வாழ்த்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, சிதைந்து போன குடும்பங்கள், சிதைந்து போன தனி மனிதர்கள், ஆண்டவரே உடைந்து போன மனுக்குல வாழ்க்கைகளை மறுபடியும் ஊன்ற கட்டி மறுபடியும் தூக்கு நிறுத்தி அழகு பார்க்கிற தெய்வமே, லேகியோனை பார்த்து அழகு பார்த்த ஆண்டவர், பர்திமேயு என்கிற குருடனுடைய கண் பார்வையில் இருந்து அவனை விடுதலை கொடுத்து அழகு பார்த்த ஆண்டவர், இன்றைக்கும் வேதனையோடு ஆண்டவரை யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வேதனைகள், சிதைந்து போன அவருடைய நிலைகளை மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அவர்கள் மேல் நீர் வைப்பீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரோடு கூட நீர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?